கருப்பு படம் எப்படி இருக்குது? முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் நிறைய சாமி படம் வரும். தியேட்டரில் எல்லோரும் சாமி ஆடுவாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி எந்த ஒரு சாமி படமும் வரதில்ல. அதுக்கு பதிலாக பேய் படம் நிறைய வருது. ஏன்னா பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி தான் நம்ம மக்கள் நிறைய விரும்புவாங்க. அதனாலேயே நம்ம பேய் படம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறையா வரும். எப்பயாவது அத்திப்பூத்தா போல் தமிழ் சினிமாவில் சாமி படம் வரும். சமீபத்தில் மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்துச்சு. அது நல்லா ஹிட்டும் ஆச்சு. ஒரு நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு. அதே டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அதே ஜானரில் இன்னொரு படம் கருப்பு அப்படின்னு இன்னொரு சாமி படம் எடுத்திருக்காரு. என்னங்க கருப்பு சாமி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது சாமி படம் தான். சாமி படத்தையே இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக எடுத்து வச்சுருக்காரு. ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு ஜானர் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போது மாஸாக ஒரு ஊழல் லஞ்சத்தெல்லாம் பற்றி எடுக்கணும்னா சங்கர் சாரை சொல்லலாம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் சாரை சொல்லலாம். ஃபேமிலி வித் மாஸ் அண்ட் கமர்ஷியல் இது எல்லாமே சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லலாம். சாமியை வச்சு ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ஸ்பூஃப் ஸ்டைலில் அந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும், கோர்ட்டுக்கு போனால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகிறதே பெரிய தண்டனை தான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு தான் நம்ம கோர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மக்கள் போகவே கூடாத 3 இடங்கள் இருக்குது. 1 ஹாஸ்பிட்டல், 2 போலீஸ் ஸ்டேஷன், 3 கோர்ட். இந்த 3 இடத்துக்கு போனால் மன உளைச்சல், பண உளைச்சல் இது 2மே கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நிறையா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சூர்யா சாருக்கு ஏற்கனவே ஜெய்பீம் படத்தில் வக்கீல் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் எதற்கும் துணிந்தவன் அதுலேயுமே வக்கீல் கேரக்டர் தான். இப்போ இதுலேயும் வக்கீல் கேரக்டர் தான். அது என்னமோ தெரியல, அவருக்கு வக்கீல் கேரக்டராகவே வந்துட்டுருக்கு. ஆனால் ஜெய்பீமுக்கு அப்புறம் இந்த வக்கீல் கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். சூர்யாவோட ஃபேன்ஸ்க்காகவே சில மூமெண்ட்லாம் இதில் வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் நான் இல்லைன்றதால திமிர் அதிகமாகிடுச்சுல அந்த மாதிரி டைலாக்லாம் வரும். அது எல்லாம் யாருக்காகனா சக நடிகர்களுக்காக. சின்ன சின்ன பசங்க இப்போ வந்தவங்கலாம் பெரிய சீன் போடுறீங்களடா அப்படிங்கிறத உணர்த்து விதமாக அந்த டைலாக்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆர்ஜே பாலாஜி படம் பார்க்குற மாதிரி தாங்க இருந்தது. அஃப்கோர்ஸ் இது ஆர்ஜே பாலாஜி படம் தான். இருந்தாலும் சூர்யா சாரை மறக்கடிச்சிட்டாங்க. அந்த 1/2 மணி நேரம் ஒரு கண்டென்ட்டாக போகவோ நம்ம அந்த கதைக்குள்ளே போயிட்டோம், அந்த கேஸ்க்குள்ளே போயிட்டோம், என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா சாரே மறந்துட்டோம். அப்புறமா தான் ஞாபகம் வந்து, ஓ இது சூர்யா படம் இல்லை அப்படின்னு. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் நீங்கள் வரமாட்டீங்க சார்னு கதை சொல்லும்போது சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ அது ஒத்துக்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கே அவருக்கு பாராட்டலாம். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நல்ல வேலை லவ் போர்ஷன் இல்லை. அப்படி லவ் போர்ஷன் வச்சுருந்தா பைபாஸில் வேகமாக போகிற வால்வோ பஸ்ஸு ஒன்றுத்துக்கும் உதவாத ஹோட்டலில் 1 மணி நேரம் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். நிறைய படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே கதை எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த லவ் போர்ஷன் உள்ளே வந்து செம்ம போர் அடிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் லவ் போர்ஷன் பக்கம் அவங்க போகல. அது ஒரு நல்ல விஷயம். இதில் கருப்பன் போர்ஷன் ஒன்று வரும். கருப்பசாமி கெட்டப் போட்டுட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு சூர்யா. கோரியோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மேக்கப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த வெள்ளை மீசை ஹைலைட். உயிரோடு இருக்கிற ஒருத்தரை இறந்து போனதாக சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. அவர் உயிரோடு இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கே பல வருடங்களாக போராடிட்டு இருப்பார். இதுதான் இல்லாட் படத்தோட முழு கதை. சசிகுமார் சார் நடித்தது, ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணது. அந்த கதையை இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு தனி கேரக்டராக பண்ணியிருக்காங்க. பிரகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப டேலண்டான ஆர்டிஸ்ட்டும் கூட. தமிழ் சினிமாவில் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கதாபாத்திரம்லாம் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன். இவரை தமிழ் சினிமா பயன்படுத்த தவறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓ எம்எஸ் பாஸ்கர் சாரையும் பயன்படுத்தலைல்ல, அப்புறம் எங்கே இவரை பயன்படுத்துவாங்க? ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியாக இருந்தால் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் கேரளாலேருந்து அப்பாவும் பொண்ணு வருவாங்க. அதில் அப்பா கேரக்டரு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு பார்த்தோன்னே ஒரு அனுதாபம் வரக்கூடிய ஃபேஸ் ரியாக்ஷனோடு இருக்கிற ஒரு அப்பாவை போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்டிங்கும் நல்லா இருந்தது. அந்த ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே பண்ணியிருந்தார். ஈஸியாக கனெக்ட் ஆனார். ஒரு பாவப்பட்ட ஒரு அப்பா அப்படிங்கிறத ஈஸியாக கனெக்ட் ஆனார். ஸோ குட் சாய்ஸ். நம்ம பழைய பாளையத்தம்மன் படம்லாம் பார்த்துருப்போம். அதில் சில காட்சிகள்லாம் வரும். அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. அந்த சாமி படத்துக்கே உண்டான டெம்ப்ளேட் தான் இந்த படத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் ஒரு சீனில் இசைஞானி இளையராஜாவை ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. போராடடா ஒரு வாலேந்தடா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு இந்த பாட்டுக்கு காப்பிரைட் கேட்டார் இளையராஜா அப்படின்னு நியூஸில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த கருப்பு படத்துலேருந்து ஒரு பாட்டையோ அல்லது சீனையோ எடுத்து நான் இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிட்டா நீங்கள் கேட்க மாட்டிங்களா? காப்பிரைட் அடிக்க மாட்டிங்களா? சும்மா அப்படியே விட்டுருவீங்களா? அந்த மாதிரி தான் காப்பிரைட்டுங்கிறது அவங்களோட உரிமை. அது எப்படி நீங்கள் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன். அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா அது டைரக்டர் அவருங்கிறதால அவரே வில்லன் நினச்சி அதெல்லாம் ஓவராக தெரியலையா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதில் கோர்ட்டில் ஒரு சீன் வரும். வாய் உளர்ற மாதிரி உண்மை பேச முடியாத மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு கொடுத்தா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த இடத்துல அவர் அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். ஓகே இந்த கேரக்டர் இவர் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி.
ஒரு இயக்குனரா சமுதாய பொறுப்பு இந்த படத்துல நல்லாவே தெரிஞ்சுது. அவர் வெறும் காமெடி மட்டும் பண்ண மாட்டாரு. மூக்குத்தி அம்மன் படமா இருக்கட்டும், அதுல அரசியல் பேசியிருப்பாங்க. இந்த கருப்பு படமா இருக்கட்டும், இதுல கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஏன் லேட் ஆகுது? இந்த மாரி ஏன் கேஸ் முடிக்க மாட்றாங்க? அப்படிங்கிற விஷயத்தலாம் வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அவரோட சமூக பொறுப்பு இது மூலமா வெளிய வருது. அது பாராட்டத்தக்கது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் நீங்க பார்க்கக்கூடாது. அப்படி லாஜிக் பார்த்தா படத்துல நெறைய மேஜிக் பார்க்க முடியாது. அப்புறம் மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்துல மியூசிக்கும் அங்கங்க நல்லா தான் இருந்தது. வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா பாட்டு அப்படின்னு வரும்போது, பாடல் வரிகளே காதுல கேட்கல. டொம்மு டொம்முன்னு அந்த பிஜிஎம் தான் கேட்குது. பாடல் வரிகள் கேட்குற மாரி கொஞ்சம் நீங்க மெனக்கெட்டுருக்கலாம். இந்த படத்தோட பாடல்கள் YouTubeல ஏற்கனவே பயங்கர வைரலா போச்சு. அத விஷுவலா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸைட்மென்ட்டா இருக்கும்போது, அந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் பண்ற மாரி தான் இருந்ததே தவிர, என்ஜாய் பண்ணி ஆடுற மாரி இல்ல. அது காப்பி பண்ணி மத்தவங்க ரீகிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுற மாரி இருந்தது. ஸோ கோரியோகிராஃபி கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்புறம் படத்துல ஒரு சீன் வரும். சாமி கார்ல போயிட்டுருக்கும். "இந்த எல்லைக்கு மேல எனக்கு பவர் இல்ல" அப்படின்னு சாமி சொல்லும். அது கொஞ்சம் லாஜிக் இடிச்சாலும், "என்னடா சாமிக்கே பவர் இல்லையா?" அப்படின்ற மாரி தோணுச்சு. இது சிறுபுலத்தனமா இருந்தாலும், அது சினிமாத்தனத்துக்காக அப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால சினிமாக்காக அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும், அந்த அப்பா, பொண்ணு நகைய மீட்டாங்களா இல்லையா? அந்த மீட்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அப்படி போகும்போது கொஞ்சம் கன்டென்ட்டாவே போச்சு. அதனால கொஞ்சம் எங்கேஜாவே போச்சு. செகண்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும் சேஸு, மாஸு, அ டான்ஸு இந்த மாரி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்டுன்னு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. என்னடா சாமின்னு தெரிஞ்சும் போய் சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. "டேய் யார்றா அவனுங்க?" அப்படின்ற மாரி இருந்தது. எப்படி இருந்தாலும் சாமி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததால, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த எக் அ இன்ட்ரெஸ்ட்டு, அந்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். "அதெல்லாம் விடுப்பா. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? பார்க்கலாமா? வேணாமா? அத மட்டும் சொல்லுப்பா." அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மோசமான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. போய் பாருங்க. ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில கருப்பு, இதில உள்ள வெறுப்பு, இவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க சமுதாய பொறுப்பு.